நான் பெரிய பேச்சாளன் இல்லை ஆக்சுவலாக. என்னை ஒரு சந்திரசேகர் இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு தான் தள்ளிவிட்டார் என்று நான் கருதுகிறேன். ஆக்சுவலாக எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இன்று இந்த கூட்டத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய நட்பு வட்டம், அதுலேயும் குறிப்பாக ஒரு 40 ஆண்டு நட்பு வட்டம், இங்கே பெரிய நண்பர்களை ஒன்றாக பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எனக்கு ஆக்சுவலாக சிறு பத்திரிகை அதோடு சேர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நிலையோடு, அதாவது பொலிட்டிக்கல் பின்புலத்தோடு சேர்ந்து இயங்குகிற தோழர்களோடும் சேர்ந்து இயங்குவதிலும், அதுலேயும் ஆரம்ப காலத்தில் நான் ஓவியக் கல்லூரியை படிக்கிற காலத்தில் 70களில் 70, 71 என்னுடைய ஆசிரியர்கள், அதுலேயும் குறிப்பாக பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி போன்ற ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கிய வட்டத்தோடும், அப்புறம் பொலிட்டிக்கலாக அதுலேயும் உங்களுக்கு தெரியும், தனபால், சிற்பி தனபால் அப்படி ஒரு அரசியல் தெளிவோடு இருந்தவர், எங்களுக்கு பிரின்சிபல் இருந்தார் அப்போ. ஆகையினாலும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைத்த, என்னுடைய தந்தையார் மூலமாக கிடைத்த எக்ஸ்போஷரில் இப்படி கிடைச்ச நட்பு வட்டம். இப்போ அதுதான் சொல்லிகிட்டே இருந்தேன். எஸ்விஆரை பற்றி இப்போ அங்கே நண்பர்களே திருப்பி டக்குன்னு பேசுனாங்க. அவர் இப்படி தனித்து இயங்கிய, மிக தெளிவோடு, அரசியல் தெளிவோடும் இயங்கிய மாமனிதர்களோடு அந்த அரிய வயதிலிருந்து இன்று வரை இந்த நட்பு வட்டத்தில் நான் இருப்பதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதில் கூட பத்திரிகைகள் வேறு வேறு வடிவமாகவும் நான் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு தேவையான ஒரு ஓவியராக நான் இயங்கியதிலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில் அது அங்கங்கே நீண்டு, அதாவது அது மாக்காவுக்காகவும் இருக்கும், ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கான இயக்கங்களாகவும் இருக்கும், தமிழ்நாட்டில் மற்ற நிலைகளோடும் இருந்து செயல்பட்டவர்களிலும் இருந்து, மார்க்சிய தெளிவோடு இருந்து செயல்பட்டவர்களோடும், கடைசியில் அது வேறு வேறு வடிவத்தில் முகிழ்ந்து இது சார்பான நண்பர்களோடு என்பதுகளிலிருந்து கடைசியில் அது எங்கே சேர்ந்துருக்குன்னா காக்கை சிறையன்லே, தென் இல்லை அது இல்லாமல் பொன்னி பதிப்பகம், அப்புறம் கடைசியில் அது வையம் வரையும் நீண்டு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த வகையில் எனக்கு ஒரு சில பகுதியோடு நான் தொடர்ந்து எல்லாவற்றையும் படிக்கிறது இல்லைன்னாலும், எங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை படிக்கிறது எங்களுக்கு நேரம் பத்தல தான். ஆனாலும் அரசியல் நிலைப்பாடோடு இருக்கிற பகுதிகளை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உள்ள ஆர்வத்தில் நான் பார்த்த நிலைகளில், சந்திரசேகர் சொன்னது போல் ராமசுப்ரமணியனுடைய, நான் எல்லாத்தையும் படிக்கலை, ஆனாலும் அவர் சொன்னது போல் ஒரு மிக தெளிவான கிளாரிட்டியோடு எழுதுறதில் அவர் ஒரு முக்கியமானவர் தான். அதையெல்லாம் விட எனக்கு அவருடைய பின்புலம் தெரியாத பகுதிக்காக இன்றைக்கு எனக்கு ஒரு 15 பக்கம் எனக்கு கொடுத்தாரு. அவருடைய அதை படித்து நான் நெகிழ்ந்துட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக அதுதான் முழுமையான வாழ்வு. அவர் செய்திருக்கிற, அவருடைய கடந்து வந்திருக்கிற பாதை கூட, அவர் சொன்னது போல் அவர் செய்திருக்கிற காரியங்கள், ஆனாலும் தளராமல், வயதுன்னு தளராமல் செயல்படுறதற்கு பாருங்கள், இது ஒன்று தான் நான் செய்தியாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் கூட என்னென்னா, இன்றைக்கி அற்புதமான என்னுடைய நண்பர்கள், மேடையில் இருக்கிற எல்லாருடைய பேச்சை உங்களை போல கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் செயல்பட்டு வருகிற நிலையிலும், இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாளில், அதிலையும் குறிப்பாக பொன்னியும் வயம் சேர்ந்து செய்கிற இந்த நாளில் உங்களோடு நானும் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களைப் போலவே நானும் எல்லோருடைய உரையும் கேட்பதற்கே நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வகையில் இத்தோடு நான் வேறு எதுவும் சொல்லவில்லை. இதோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். உங்கள் சார்பாக வையம், பொன்னி 2 பதிப்பகத்திற்கும் கூட ராமசுப்ரமணியம் சாருக்கும் அவருக்கும் இந்த 10 புத்தகங்கள் இருக்குல்ல, அதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவருக்கும் இந்த விழாவில் அவருக்கும் வாழ்த்து சொல்லுவதில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.